வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க புதனோட அதிபதி, எப்பவுமே ஞானத்தின் உச்சம். எப்பவுமே இந்த மிதுன ராசிக்காரங்க தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா அவங்க மிதுன ராசி. இப்ப அவங்க கிட்ட போய் மிதுன ராசிக்காரங்க கிட்ட போய் நம்ம ஒரு நம்பி ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கிட்ட வந்து நம்ம அட்வைஸுங்கிறது நம்ம கேட்கலாம். ஒரு தெளிவான முடிவு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் என்னன்னா அந்த புதன் வந்து ஒரு ஞானக்காரன். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு இந்த கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே உங்க ராசிநாதன் புதன். இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்க்கை பெற்று புதன் இருக்காரு. அது இல்லாம உங்க ராசியில சூரிய பகவான், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும், லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும், தொழில்ஸ்தானத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கோச்சார கிரக நிலை. இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு பல யோசனைகள் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த யோசனைகள் நீங்க ஃபாலோ பண்ணிருக்க முடியாது. தடுமாற்றங்கள் வந்திருக்கும். பல சிந்தனைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, பல குழப்பத்திலேயே உங்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப உங்க ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு. இப்ப இந்த மாதத்துல நீங்க எங்க போய் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல போய் நீங்க நின்னா கூட நீங்க ராஜாவா தெரிவிங்க. அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை தேடி வரும். விலகி போன சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போகலாம். உங்களை நீங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு சொன்னவங்க அவங்க உங்களை தேடி வந்து நல்ல பேருங்கிறத வாங்குவாங்க. இது மாதிரி சூழ்நிலைகளும் உருவாகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில நல்ல மாற்றங்கள் வரும். டீச்சர் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், பேங்க் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், கணினி சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். என்ன கேட்டீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். தொழில நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடத்துல நான் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் அங்க இல்லாம இருக்கு. அந்த அங்கீகாரம் வந்து உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ராசியிலேயே சூரிய பகவான் இருக்காரு. அப்ப சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அங்கீகாரம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நம்ம சொந்த ஊர்ல இருக்குமே வெளியூருக்கு போய் நம்ம சம்பாதிக்கணும், அங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்ல வெளிநாட்டுல போய் நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னேற்றமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த ஊர்ல இருந்துட்டு வெளியூரோ இல்ல வெளிநாடோ போயிருப்பாங்க. சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நிம்மதி இருந்திருக்கும். வெளியூர் வெளிநாடு போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஒரு எதிர்பார்த்து போயிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை வெளியூர் வெளிநாடு எல்லாம் போனோம்னா நம்மளோட லைஃப் மாறிடும், நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழலாம், தொழில் நமக்கு நல்லபடியா அமைஞ்சிரும், நம்ம ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஏன் வந்தோம், நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். நீங்க என்னென்ன எதிர்பார்த்து ஒரு விஷயங்கள் நீங்க தேடி போனீங்கன்னோ அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு ஜாப்ல இருந்து கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ எல்லாமே மாறிடுவாங்க. நம்ம ஹஸ்பண்டா இது மாதிரி பண்ணிட்டாரு, நம்மளோட வாழ்க்கை இது மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே வந்து பாத்துட்டீங்கன்னா மனக்கவலைகள் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம இருப்பீங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட ஆறுதலா நீங்க சொல்ல போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிரிகளே மாறுவாங்க. ஏன்னு கேட்டா அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 12ஆம் இடத்துல விரைய குருவா இருக்கும்போது சுப விரயங்கள் வீட்டுல தேடி வரும். எப்பவுமே வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். நம்ம
செய்யற செயல்களும் நமக்கு நல்லபடியா இருக்கும். அதனால வீடு கட்ட முடியாதவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க இது மாதிரிலாம் நீங்க வாங்கலாம். புதிய வாகனங்கள் புதிய வாகனங்கள் உங்களை தேடி வரும். நீங்க ஒரு பழைய வண்டி வச்சிருக்கீங்க, பழைய கார் வச்சிருக்கீங்க, அதை நம்ம கொடுத்துட்டு புதுசா ஏதாவது நீங்க வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து வெளியூர் பயணங்கள், இப்ப வெளிநாட்டுல போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், இல்ல உள்ளூர்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது புதுசா ஏதோ ஒப்பந்தங்கள் மூலியமா ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. மற்றவங்களை நம்பாதீங்க. நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தாய் வகையில மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவுகள் கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் வரலாம், அவங்களால நமக்கு மன உளைச்சல்கள் வரலாம். அதனால நீங்க தைரியமா இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டுல சொல்லாமா வேண்டாமா, இல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க உங்களுக்கு வந்து யாரோ ஒரு உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நமக்கு அவங்க கிட்ட போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாமா, இல்ல வீட்டுக்கு கல்யாண பேச்சு எடுத்துட்டு போனா வீட்டுல நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களா, அப்படிங்கிறது நிறைய தடுமாற்றங்களோட நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கரெக்டான டைம். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, விரய குருவா இருக்கிறதுனால, சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, அது இல்லாம சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான பலன்கிறது கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கும். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். இல்ல சார் நான் திருமணம் பண்ணிட்டேன், கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்லனா கேட்கறாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்னா கூட அப்படியா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரி பாம்பு ஒரு வீட்டுல உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள், இது என்னடா வாழ்க்கை, நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், நம்ம இனிமேல வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்திருக்கும், குழந்தை பாக்கியங்கிற கருத்தெரிக்கும், கரு தங்காதுங்க. அது இல்லாம வந்து டேட் தள்ளி போகும், ஆனா பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய பார்த்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உருவாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த கிரக நிலைப்படி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நீங்க சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மாதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா இருக்கு. அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரக நிலைக்கு கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள், நம்மளோட ஜாதகத்துல யோக பலன் இருக்கா இல்ல தோஷ பலன் இருக்கா, ஏதாவது தோஷங்கள் இருந்தா அது சரி பண்றதுக்கு என்ன வழி, எந்த வகையில் நம்ம போகலாம். எப்பவுமே நம்ம தோஷங்கள் இருந்தா நல்ல பலன் வந்தாலுமே கூட நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.